நீங்கள் கோரித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். நாங்கள் இருப்போம் என்று சொல்லி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாத தமிழ்நாட்டில் சட்டசபை சர்ச்சை சபையா டிஆர்பியோட ஜேன்னு போயிட்டு இருக்கு. அதை பர்சனல் அட்டாக் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். திமுக அரசுல 2 வருஷம் முன்னாடி முதலீட்டாளர்கள் மாலத்துல they got the investment. ஸோ இது ஒரு பிகினிங் தான். எவ்வளவு வந்தாலும் பத்தாது. ஆன பசிக்கு சோள பொறிம்பாங்க. அவங்களே வளர்ச்சியை நமக்கு கொடுக்க முடியல. கஜானாவை காலியா வச்சுட்டு போயிருக்காங்க. வெள்ள நிவாரணம் மத்திய அரசு கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய அரசு கணக்கு கேட்டாங்க. கொடுக்காததுக்கு நீங்க சாக்கு சொல்றீங்க, போக்கு சொல்றீங்க. எனக்கு கொடுன்னு நான் கேக்குறேன், கணக்கு கொடுன்னு தானே கேக்குறேன். நீங்க வாங்கிட்டு செவுறு தடுப்பே இல்லாம லெட்ரின் போடுவீங்க, போட்டு அதுக்கு நீங்க கணக்கு கேட்டா கத்துவீங்கன்னா. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு தப்பு செய்யறது பிரச்சனை இல்ல, மன்னிப்பு கேட்டா தப்ப ஒத்துக்கிட்டதா ஆச்சு. ஒத்துக்காத வரைக்கும் அது நியாயமாச்சு. இப்படி ஒரு கேவலமான ஒரு லாஜிக் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால பாத்தீங்கன்னா திமுக காரங்க யாருமே மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்க. பல துறைகள்ல லஞ்சம் வாங்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையை அமுல்படுத்தி இருக்கிறாங்க. அது கணக்கு தெரியுதுமா? யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புறவங்களை நான் பாக்குறேன். படிப்படியா தான் மாறும். ஆனா எவ்வளவு விஜய்க்காக ஆதரவா இருக்காங்க பாருங்க. இவர் தேர்தல் வாக்குறுதியில எதையுமே இவர் பட்ஜெட்ல எடுக்கவே இல்லை. சட்டியில இல்ல, ஆப்பையில வராது. ஏமா ஸ்டாலின் மட்டும் என்ன வந்ததும் உடனடியாவா கொடுத்துட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. விஜய் சாரோடைய இந்த 100 நாள் ஆட்சி எப்படி பாக்குறீங்க? அவங்க அந்த 100 நாள்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி முதலீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெற்றி தமிழ்நாடு முதலீடு திட்டம் போயிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67,452 கோடி வரைக்கும் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு இனி ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகும் அப்படின்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் 100 நாளாக விஜய் அவர்கள் மக்களுடைய ஆதரவையும் நம்பிக்கையும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். சிறு சிறு தவறுகள் இருக்கலாம், சிறு சிறு கான்ட்ரோவர்சிஸ் இருந்தாலும் பெருசா எதுவும் தவறு பண்ணிடல. யார் அந்த சாருன்னெல்லாம் யாரும் கேட்டுல நல்லபடியா இருக்காரு. அவர் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு. சட்டசபை சர்ச்சை சபையா டிஆர்பியோட ஜேன்னு போயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் நாகரிகமா இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. பர்சனல் அட்டாக் எல்லாம் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். அண்ட் மற்றவங்கள்லாம் மெயினா ஆதவ அர்ஜுனா நிறைய பேசுறாரு, அடுத்தது ராஜ்மோகன் நிறைய பேசுறாரு, நிர்மல்குமார் பேசுறாரு, செங்கோட்டையன் அவர்கள் கூட அன்னைக்கு பேசினதை பார்த்தோம். ஆனா விஜய் அவர்கள் பேசுறதை பார்க்கறதுக்காக தான் மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. இது உண்மை. டெய்லி ஒரு தரமாவது விஜய் அவர்கள் ஏதோ முத்து உதுத்த மாதிரி கொஞ்சம் பேசினா, வாரத்துல ஒரு தரம் அந்த ஒரு ஃப்ரைடே வேட்டி கட்டிட்டு வர்ற அன்னைக்கு பேசினா கூட ஓகே, நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. மற்றபடிக்கு 100 நாட்கள்ல கண்டிப்பாக பல துறைகள்ல லஞ்சம் வாங்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையை அமுல்படுத்தி இருக்கிறாங்க. அது கணக்கு தெரியுதுமா? யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புறவங்களை நான் பாக்குறேன். அடைச்சா எனக்கு வேலையே நடக்க மாட்டேது, வாங்கவும் மாட்டேன்றான், வேலையும் நடக்க மாட்டேதுன்னு ஒரே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. படிப்படியா தான் மாறும். ஆனா லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது என்று அமைச்சர்களும் அதிகாரிகளும் சொல்வதை கேட்பதற்கே காதில் தேன் பாயுதடி. அதுக்கு ஒண்ணு. இன்னொன்னு, பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, இதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுல பெரிய முன்னேற்றம் இல்லை, முன்னெடுப்பு இருக்கிறது. பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், காத்திருக்கிறோம். ரொம்ப நாள் காத்திருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் 100 நாள்ல. லஞ்சம் வாங்காம ஊழல் செய்யாம அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, வருமானமே இல்லை, கஜானால பணமே இல்லை. இப்பவே மக்கள் எவ்வளவு விஜய்க்காக ஆதரவா இருக்காங்க பாருங்க. இவர் தேர்தல் வாக்குறுதியில எதையுமே இவர் பட்ஜெட்ல எடுக்கவே இல்லை. பஸ் டிக்கெட்டா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஃப்ரீ சொன்னாரு. 4000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்குன்னு சொன்னாரு, 2500 ரூபாய் பெண்களுக்கு சொன்னாரு, 6 கேஸ் சிலிண்டர் சொன்னாரு, எதுவுமே இருசக்கர வாகனம் சொன்னாரு. எதுவுமே எடுக்கவே இல்லை, பேசவே இல்லை. ஏன்னா
சட்டியில இல்ல, ஆப்பையில வராது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம். வெள்ள அறிக்கை கொடுத்து அதற்கான நேரத்தை பணிவுடன் இவர் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க மக்கள் காத்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா. ஆதரவா காத்துட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட டெய்லி பேசுறேன். ஏமா ஸ்டாலின் மட்டும் என்ன வந்ததும் உடனடியாவா கொடுத்துட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் மேம். இருக்கட்டும்மா, ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு காத்திருக்க தயாரா இருக்கிறாங்க. கண்டிப்பா. இன்னொருத்த ஒரு எல்லாருக்குமா கொடுத்துட்டாங்க, 5 வருஷத்துல எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேரு அந்த 100 நாள் வேலை திட்டத்துல அவங்க கமிஷன் கொடுத்தாதான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது போன்ற முறைகேடுகளை தூக்கிட்டு லீக்கேஜை இப்ப இவர் அடைச்சாலே போதும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி கமிஷனை எல்லாம் அடைச்சாலே வருமானம் பெருகும். எல்லாமே ஆன்லைன் பண்றாரு. டாஸ்மாக போய் ஆன்லைன் பண்ணி வச்சிருக்காரு. அது ரொம்ப தவறு, அதை எதிர்க்கிறோம். பட் பத்திரப்பதிவு ஆன்லைன் பண்றதெல்லாம் எப்படி பண்றாருங்கிறத உன்னித்து கவனிப்போம். ஏன்னா அதெல்லாம் ஊழலின் உச்சம். அதனால அதை எப்படி பண்றாங்கிறத பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய தொழிலை கொண்டு வந்து நிறைய இப்போ வந்து நம்ம லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத தமிழ்நாடா மாறிட்டா தானா தொழிலதிபர்லாம் ஓடியாருவான். ஹே, இங்க வந்து பிசினஸ் ஈஸியா இருக்குன்னு சொல்லி பணத்தை வந்து கொட்டுவான். அதற்கான முதல் படியா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற அன்னைக்கு 67,000 கோடி இது பண்ணியிருக்காங்க. பட் 6.6 லட்சம் கோடி, அதாவது 664,000 கோடி, இது வந்து 67 கோடி பண்ணியிருக்காங்க. 67,000 கோடி வந்து திமுக அரசுல 2 வருஷம் முன்னாடி முதலீட்டாளர்கள் மாநாட்டுல they got the investment. ஸோ இது வந்து ஒரு பிகினிங் தான். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வளர்ச்சி பாதையில போயிருமான்னு கேக்குறீங்களே, அதற்கு கம்பேர் பண்ணா இது ரொம்ப கம்மி, 1/10 தான். அவங்களே வளர்ச்சியை நமக்கு கொடுக்க முடியல, கஜானாவை காலியா வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ வளர்ச்சி முதலீடுல மட்டும் இல்லாம முறைகேடை தவிர்ப்பதிலும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். எவ்வளவு வந்தாலும் பத்தாது, ஆன பசிக்கு சோள பொறிம்பாங்க. ஸோ நேர்மையா நம்ம அரசு நடத்துறதுலதான் வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி இருக்கு. அதற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சு, என் நம்பிக்கையை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா மேம். ஏன்னா இதுலயே வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் இளைஞர்களுக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா விஜய் சார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், 2036க்குள்ள கிட்டத்தட்ட $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நம்ம ஈட்டுவோம் அப்படின்னு. ஆமா, அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து பிடிஆர் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லி காமிச்சாரு. அது உண்மையாகவே நடக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். கண்டிப்பா. ஒரு விஷயத்துல மட்டும் 8 கோடி அப்படின்னா இன்னும் எதெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு இமேஜின். தமிழ்நாட்டின் அத்தனை கோடிகளிலும் கோடி கோடியாக சம்பாதிப்பார்கள். அதுல என்ன கோடி முதல்ல வந்து பல கோடி. அதுல மக்கள் தான் தெருக்கோடியில நிக்கிறாங்க. வரி பணத்தை கொடுத்துட்டு நிதி வரல நிதி பற்றாக்குறை சொன்னாங்களா இல்லையா? வெள்ளம் வந்துருச்சு, நமக்கு வெள்ள நிவாரணம் மத்திய அரசு கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய அரசு கணக்கு கேட்டாங்க, இது வரைக்கும் கொடுத்ததுக்கு கணக்கு கேட்டாங்க. கொடுக்காததுக்கு நீங்க வந்து சாக்கு சொல்றீங்க, போக்கு சொல்றீங்க. இப்ப வந்தாரு விஜய், வந்த 1 மாசத்துக்குள்ள போனாரு, மோடியை பார்த்தாரு, வாங்கிட்டு வரே வந்துட்டாரு. ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாருங்க. வெளியிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. போனாரு, கேட்டாரு, கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டாருங்க. என்னங்க கஷ்டம் கேட்க? நீங்க வந்து பணிவா பதவிசா நேர்மையா கேட்டீங்கன்னா யாராலையும் மறுக்க முடியாது. நீங்க வாங்கிட்டு செவுறு தடுப்பே இல்லாம லெட்ரின் போடுவீங்க, போட்டு அதுக்கு வந்து நீங்க கணக்கு கேட்டா கத்துவீங்கன்னா நான் கேக்குறேன், எனக்கு கொடுன்னு நான் கேக்குறேன், கணக்கு கொடுன்னு தானே கேக்குறேன். இப்போ எப்படி இந்த 8 கோடி இருக்குல்ல, இந்த 8 கோடியில திருவண்ணாமலை வரைக்குமாவது வெள்ளத்தை வந்து கட்டுப்படுத்தி இருக்கலாமா இல்லையா? அப்கோர்ஸ் அங்க வந்து தண்ணியே வராது, அங்க மழையே பெய்யாது, பாரம் பூமி. அது சொல்றேன், யூத் மாநாடு நடத்துறதுக்கு பதிலா அத வந்து அம்மா இன்னைக்கு வந்து திருமணமே கூட பல பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெருசா ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, அதுக்கப்புறம் அதுல சாப்பிடாத சாப்பாட்டை வீணடிச்சு, லைட்டு, டிஸ்கோ, பாட்டு, ஆச்சா பூச்சா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இன்றைய இளைய தலைமுறை இதையெல்லாம் தவிர்த்துட்டு அன்னதானம், கொஞ்சம் கோயிலுக்கு, கொஞ்சம் குழந்தைகளுக்கு அப்படின்னு பண்ணிட்டு கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்பெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு திருமணமா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கிறாங்க. கரோனாக்கு அப்புறம் பல பேருக்கு வந்து அந்த இது வந்துருச்சு, கண் திறந்துருச்சு.
நான் நல்லா படாடோமமா ஆடம்பரமா பண்ணக்கூடிய திருமணங்களை குறை சொல்லல, அது ஒரு ஜாலி தான். இப்போ கூட அம்பானி வீட்டு திருமணமெல்லாம் வந்து பல 10 நாள் நடந்துச்சு. அதெல்லாம் சூப்பர் தான். ஒரு திருமணம்னு நடந்தா அதுல எத்தனையோ பேருக்கு வந்து அதுலயும் வேலை வாய்ப்பு, வருமானம், நல்லது நடக்கும். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் பலர் வாழ்க்கையில மிக முக்கியமான திருமணத்தை கூட ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிறாங்க. அவங்க சேர்த்து வச்சதை கொடுக்குறாங்க. நேத்து நான் பாக்குறேன், ஒரு பெரியவர் நேத்து அவருடைய வாழ்நாள் சேவிங்ஸ் ஆன 60 lakhs, அவருக்கு அந்த பிஎஃப் அது இதெல்லாம் வந்திருக்கு, உடலையும் தானம் செய்து அந்த மருத்துவ பிரிவுக்கு தன்னுடைய 60 லட்சத்தையும் தானம் செஞ்சிருக்கிறார். நான் பெருமையா சொல்றேன். தனி மனிதனால அதை செய்யும் பொழுது, முடியும் பொழுது, ஏன் யூத் விங்குன்னு நீங்க அறிவாலயத்திலே வைங்க, இல்ல திருவண்ணாமலையில தெருவுல கூட வைங்க. அதுக்கு நீங்க செலவு பண்றத நீங்க வந்து நல்ல திட்டங்கள்ல செலவு பண்ணிருக்கலாமே. இல்ல, மக்கள் புகார் கொடுத்திருக்காங்க மேம். ஆனா புகார் கொடுத்த மக்கள் மேலதான் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அங்க இருக்க அதிகாரி. அம்மா, அந்த மேல்மா அருள் ஆறுமுகம், அவர் திருவண்ணாமலையில ஏவாவேலுவை எதிர்த்து தாவேக்காவுல சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு. அருள் ஆறுமுகம் அவரு விவசாய நல சங்கத்துக்காக போராடினவர். அவரு மேல்மா வழக்குல அவரை குண்டாஸ் போட்டாங்க. அது இதுதான் இந்த ஏவாவேலுடைய இந்த இதுக்கு அது வந்து சம்மந்தப்பட்டதுதான். அவர் மேல போராடினதுக்காக, ஏவாவேலுவை எதிர்த்த காரணத்துக்காக அவர் மேல குண்டாஸ் போட்டாங்க. இவங்கதான் விவசாயிகளின் தோழர்களா? பாஜக விவசாயிகளின் பேச்ச கேட்கலாம். அவர் தான், மோடி அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு தப்பு செஞ்சா சனாதனத்தை ஒழிப்போம், கொசு டெங்கு மலேரியா மாதிரின்னு பேசிட்டாரு ஒருத்தர். அந்த இளைஞர் வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தப்பு செய்யறது பிரச்சனை இல்லை, மன்னிப்பு கேட்டா தப்ப ஒத்துக்கிட்டதா ஆச்சு. ஒத்துக்காத வரைக்கும் அது வந்து நியாயமாச்சு. இப்படி ஒரு கேவலமான ஒரு லாஜிக் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால பாத்தீங்கன்னா திமுக காரங்க யாருமே வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்க. நேத்து பதறி போய் மரியா வில்சன் அவர்கள் மன்னிப்பு, ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறார். அவர் சொன்னது ரொம்ப தப்பு, இதை பதிவு பண்ணிக்கிறோம் எல்லாருக்குமே, கிறிஸ்டியன்ஸுக்கும் சரி, நான் கிறிஸ்டியன்ஸுக்கும் சரி, தமிழர்கள் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கிற யாருக்குமே வந்து அவர் பேச்சு ரசிக்கத்தக்க வகையில் இல்லை. அதை நாம கண்டிச்சிட்டோம். பட் சொல்றேன், உடனடியா அவர் நம்ம உணர்வை புரிந்து அதற்கான வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. இன்னும் பிரபாகரன் சார் வருத்தத்தை தெரிவிக்கல, அவர் தெரிவிக்கணும். பெண்களுக்கு மிக விரோதமாக அவர் பேசி வச்சிருக்கிறாரு. பெண்கள் உரிமைகளையும் நம் நாட்டுக்கு நாம போராடி வாங்கிய பெண்கள் உரிமை சட்டத்தையும் அவர் வந்து இழிவுபடுத்தி இருக்கிறாரு. அதுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்துதான் ஆகணும். ஆனா ஒருத்தரை எதிர்த்தோம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க மேல கூண்டாஸ் போடுறது என்ன கணக்கு? சவுக்கு சங்கர் உங்க மானத்தை வாங்கினாருன்னு நீங்க அவர் மேல கூண்டாஸ் போட்டீங்க, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேல போட்டீங்க, யாரோ யூடியூபர்ஸ், பாட்டி அம்மா, கிளி ஜோசியக்காரங்க, இவங்க மேல எல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கல்ல. மேல்மா போராட்டத்துக்காக ஏவாவேலுவை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு, அது என்ன கேள்வி கேட்டாரு? ஐயோ, இப்படி விளைநிலத்தெல்லாம் நீ வந்து பாழ்படுத்துறியே, ஒரு ஏரியே காணோம்னா அதுக்கப்புறம் எங்க இருக்கிற மண்ணை காணோம்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்காக அவர் மேல கூண்டாஸ் போடப்பட்டது. இப்ப உடனே எனக்கு வந்து பதில் சொல்லுவாங்க பாருங்க, இந்த U2, B2, C2 மாதிரி குரூப் எல்லாம், அதெல்லாம் கிடையாது, நாங்க அதுக்காக குண்டாஸ் போடல, வேற ஒரு விஷயத்துக்காக போட்டோம். யார்? ஏவாவேலுவை கேள்வி கேட்டதுக்காக போட்டீங்க. அது எந்த விஷயத்துலங்கிறதுனா நான் வந்து முன்ன பின்ன இல்ல, இதில் தான், இந்த விஷயத்துலதான் போட்டாங்க. அருள் ஆறுமுகத்துக்கு அவங்க வழக்கு போட்டாங்க, தாவேக்கால சீட்டு கொடுத்தாங்க. அவர் ஜெயிக்காதது திருவண்ணாமலை மக்களின் துரதிர்ஷ்டம். பாப்போம், பொறுத்தவரை மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கிறேன். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.